கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று அக்டோபர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நம்ம எல்லாரும் தேவனை தொழுது கொள்ள, ஆராதிக்க, ஆலயத்திற்கு போவதற்கு வாஞ்சையோடு இருக்கின்றோம். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 85:9. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. நம்முடைய தேசத்துல தேவனுடைய மகிமை வாசமாய் இருக்கும்படி, அதாவது தங்கி இருக்கும்படிக்கு என்ன காரியம் இருக்குது அப்படின்னு சொன்னா, தமக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய ரட்சிப்பு சமீபமாய் இருக்கின்றது. இது நல்லா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம வாழ்ற தேசத்துல தேவ மகிமை வாசம் பண்ணணும், தங்கி இருக்கணும் அப்படின்னு விரும்புறோம் இல்லையா? அப்போ அதற்கு ஆண்டவர் எப்படி எந்த ரூட்ல கிரியை செய்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு சமீபத்துல அவருடைய ரட்சிப்பு இருக்கின்றதா. எப்படி? அவர்களை ஆசீர்வதிக்கும்படி, தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படி, தேவ ஜனத்தை விடுவிக்கும்படியாக, தேவ பிள்ளைகளுக்கு அனுகூலம் பண்ணும்படியாக தேவனுடைய கரம் அவர்களுக்கு ரட்சிப்பை அருளி செய்யும்படியாக அவர்களுக்கு சமீபமா இருக்கின்றது. அப்ப தேவ பிள்ளைகள் எப்படி வாழணும்? அவருக்கு பயந்து வாழ வேண்டும். ஆமென். அவருக்கு பயந்து வாழ்ந்தோம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை ரட்சிப்பார், நமக்கு விடுதலையை கொடுப்பார். அதாவது பல பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகளின் மத்தியிலேயே உழன்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ரட்சிப்பு சமீபமா இருக்கும். அப்ப அவங்கள விடுவிக்கும் பொழுது, அப்படிப்பட்ட தேவ ஜனம் விடுவிக்கப்படும் பொழுது மற்றவர்கள் பார்த்து, தேவனை அறியாதவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஓ, இவர்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி அவங்க ஆச்சரியப்படுவாங்க. எப்படி தானியேல் சிங்க கெபியில இருக்கும் பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்து சொல்றாரு இல்லையா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று சொல்லுகின்றார். அப்ப பாருங்களேன், அங்க தேசத்துல தேவ மகிமை வாசம் பண்ணணும் அப்படின்னா தானியேலை கர்த்தர் விடுவிக்கணும். அப்போ தேவனுடைய நாமம் மகிமை அடைகின்றது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை அந்த ராஜா முதற்கொண்டு அறிந்து கொள்ளுகின்றார். அப்போ தேசத்துல அவர் பெரிய ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றார் இல்லையா? அப்போ தேவ மகிமை எப்படி வாசம் பண்ணணும்? அதற்கு இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனம் நான் வாசிக்கின்றேன். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு. அப்போ இன்னொரு விதத்துல எப்படின்னா, தேவ மகிமை நம்ம தேசத்துல வாசம் பண்ணணும்னா கிருபை பெருக வேண்டும். அப்ப கிருபை பெருகணும்னா அநேகர் ஸ்தோத்திரம் பண்ணணும், கர்த்தரை அநேகர் ஸ்தோத்தரிக்கணும். இன்றைக்கு நம்ம ஆசீர்வாத டிவியின் மூலமா பாருங்களேன், ஏறக்குறைய 19 ஆண்டுகள் நிறைவு பெற்று விட்டது. ஒவ்வொரு நாளும் 1000 ஸ்தோத்திர பலிகளை நம்ம ஒளிபரப்ப பொழுது ஏராளமான தேவ பிள்ளைகள், பரிசுத்தவாட்டிகள், பரிசுத்தவான்கள், தாய்மார்கள் அப்படியே கபடற்றவர்களாக கர்த்தரை துதிக்கிறாங்க இல்லையா? அப்ப நம்ம தேசத்துல ஸ்தோத்திரம் பெருகுது. அப்போ ஸ்தோத்திரம் பெருக பெருக கிருபை பெருகுது. கிருபை பெருகுதுன்னா மகிமை வெளிப்படுகின்றது. அப்போ அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால நம்முடைய தேசத்துல தேவ கிருபை பெருகி அவருடைய மகிமை வெளிப்படும். நம்ம தேவ பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு சமீபமா இருக்கும் பொழுது நம்ம தேவ மகிமை நம்ம தேசத்துல வாசம் பண்ணுகின்றது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரை எங்களுடைய தேசத்தில் உடைய மகிமை வாசம் பண்ணுவதற்கு ஏதுவாக ஆண்டவரை உடைய ரட்சிப்பு உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அருகில் இருப்பதாக. நீர் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்கள் துதிக்கும் ஆண்டவரை துதியை நீர் பெருக பண்ணுவீராக. உடைய கிருபை பெருகி எங்கள் தேசத்தில் உடைய மகிமை பெருகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, விசேஷமாக இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வாத டிவி நேயர்கள், நீங்கள் சென்னை ஆசீர்வாத திருச்சபைக்கு நீங்க ஆராதனைக்கு வரலாம். விருதுநகர் மற்றும் அதை சூழ இருப்பவர்கள் விருதுநகர் ஆசீர்வாத திருச்சபைக்கு செல்லலாம். விசேஷமாக
இன்று இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்களும் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பது எப்படி என்கின்ற சத்தியத்தை, விளக்கத்தை நம்முடைய சகோதரன் ஆலன் பார் அவர்கள் ஒவ்வொரு ஆராதனையிலும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றார்கள். எனவே இந்த ஞாயிறு ஆராதனையை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. கட்டாயமா குடும்பமாய் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.